அண்மை செய்தி. டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்துவது தொடர்பாக அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது என்பது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு இழிவுபடுத்தி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு சட்டவிரோத முறையில் பண பரிமாற்றம் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும், மேலும் சோதனை என்ற பெயரில் அரசு அதிகாரிகள் துன்புறுத்தப்படுவதாகவும், மேலும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதி MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் ஆகியோருடைய அமர்வு விசாரித்து வழக்கை வேறு அமர்விற்கு மாற்ற பரிந்துரை செய்தது. இந்த அடிப்படையில் வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை இந்த அமர்வு விசாரிக்க கூடாது, வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதனை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பிரதான வழக்கு இன்று இறுதி விசாரணைக்காக நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் அதாவது இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்க கூடாது என நீங்கள் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிகிறதாகவும், இது போன்று மனு தாக்கல் செய்திருப்பாக தெரிந்திருந்தால் இன்று வழக்கு விசாரணைக்கு நாங்கள் பட்டியலிட்டிருக்க மாட்டோம் என நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். மேலும் டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தனர். மேலும் வழக்கை விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் செல்வதாக நீங்கள் கூறியிருந்தால் வழக்கை பட்டியலுக்காக விசாரணைக்காக பட்டியலிட்டிருக்க மாட்டோம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த மனு பொதுநலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு வழக்கினரிடம் நீதிபதிகள் காட்டமாக தங்களுடைய கருத்தினை பதிவு செய்தனர். அதற்கு தமிழ்நாடு அரசின் தரப்பில் மாநில அரசின் உரிமைக்காகவே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும், இதற்கும் எங்களுக்கும் தற்போதைய இந்த வழக்கிற்கும் எங்களுக்கும் எந்த இதுவும் இல்லை எனவும், அதற்காக எங்களுக்கு உரிமை இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கை தொடர்வதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அரசின் சார்பில் அளிக்கப்பட்ட இந்த பதிலுக்கு பிறகு இன்று வழக்கை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைப்பதாகவும், அதற்குள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை என்றால் இறுதி வாதங்களை டாஸ்மாக் மற்றும் அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை 2:15 மணிக்கு தள்ளிவிட்டு உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.